வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். ஒவ்வொரு முறையும் தளபதியினுடைய நிகழ்ச்சி, ஒரு செயற்குழு, பொதுக்குழு அல்லது தளபதியினுடைய ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில தளபதி பேசக்கூடிய பேச்ச பார்த்து யாரு பயங்கரமா காண்டாவாங்கன்னா திமுக காரங்க பயங்கரமா காண்டாவாங்க. ஆனா இந்த முறை முதலாக அப்படின்னே சொல்லலாம், மிகப்பெரிய அளவுல கடுப்பாயிருக்காங்க சங்கி கும்பல். ஆமா, தளபதி பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செயற்குழுல பார்த்திருப்பீங்க நீங்க, பாஜகவோடு ஒருபோதும் கொள்கை எதிரியோடு கூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசினது. அவர் பப்ளிக்கா எல்லாரும் மீடியாக்கள்ல பார்க்கக்கூடிய நேரத்துல பேசினதை தாண்டி இந்த செயற்குழுவிலே ஒரு மாவட்ட நிர்வாகியினுடைய கேள்விக்கு அவரும் அந்த பதில தான் சொன்னாங்க. நீங்களே எப்படிங்க கேட்குறீங்க? நம்ம எப்படி அவங்களோட ஒத்துப்போக முடியும்? அவங்க செய்யக்கூடிய அநியாயங்கள், அயோக்கியத்தனங்கள் அத்தனையுமே சொல்லி இவங்க கூட எல்லாம் நம்ம சேரவே முடியாது ஒருபோதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது சங்கி கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய கோவத்தையும் கடுப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, தளபதியினுடைய அந்த ஸ்பீச் இஸ்லாமியர்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் ஆனால் நெல்லை முபாரக் அவர்கள், முகமது முபாரக் அவர்கள் கடந்த 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. திண்டுக்கல் தொகுதியில போட்டியிட்டார்கள். ரொம்ப நல்ல மனுஷன், சமூகம் சார்ந்து ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலை ஒரு பரந்துபட்ட பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். சும்மா பிஜேபி பி டீம் அப்படி இப்படின்னு சொல்லி இதாகாம, ஒரு கட்சியை இன்னொரு கட்சிக்கு அடமான வைக்காம தனித்துவமா இயங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவரு நமக்கு ஆதரவாக தளபதியினுடைய பேச்சை ஆதரிச்சு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம கட்சி சார்பாக நம்ம அஜித் குமார் அவருடைய மரணத்துக்காக நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு முயற்சி செய்திருந்தோம். அதற்கான அனுமதியை அரசு கொடுக்கல, காவல்துறை கொடுக்கல. அதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. அதை கண்டிச்சு ஏன் ஒரு அரசியல் கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஏன் அனுமதி காவல்துறை மறுக்குது? இது ஜனநாயக விரோத செயல் அப்படின்னு சொல்லி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் அவரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த 2 பேருக்குமே, அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குடைய ஒரு மனசுல ஒரு பாசிட்டிவான திங்கிங். இவ்வளவு நாள் இஸ்லாமியர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனா ஒரு சில பேர் கொஞ்சம் சந்தேகத்துல இருந்தாங்க, ஒருவேளை ஏதாவது பிஜேபியோட கூட்டணி ஆகிருமாங்களோ, ஏன்னா பிஜேபி பி டீம் சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தளபதியினுடைய பேச்சு ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு. திமுகவுக்கு இது இன்னும் பெரிய நெருடலை கொடுத்திருக்கு. அதோடு அவர் சொன்ன ஒரு விஷயம் நேரடியாக மதுரை படத்துல சொல்லுவார் இல்லையா, இது எச்சரிக்கை கிடையாது, கட்டளை அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு கட்டளைய எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல, ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல மு.க. ஸ்டாலின் முதல்வருக்கு ஒரு கட்டளையை போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, பரந்தூர் மக்களுடைய விஷயமா, பரந்தூருக்கு மக்களுடைய பிரச்சனையை உடனடியாக நீங்க பேசணும். அரசு அதிகாரியை வச்சு பேசுறதுல நீங்களே கூப்பிட்டு பேசணும். இல்லைன்னா நான் அவங்கள கூப்பிட்டுட்டு தலைமை செயலகத்துக்கு வருவேன் சொன்னனுடைய அர்த்தம் என்னன்னா, தலைமை செயலகம் முற்றுகை இடப்படும் அப்படிங்கறதான் தளபதி அந்த வார்த்தைகள்ல சொல்லி இருக்கிறாரு. அதுவும் மக்களுக்கு நம்பிக்கையை விதைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செயற்குழுவுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட மக்கள் மத்தியில பாசிட்டிவான அப்ரோச் இருக்கு. களத்துல இறங்கி போறோம். வீடு வீடாக நம்முடைய சகோதரர்கள் வீடு வீடாக போய் உங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத கேட்கறாங்க. நம்முடைய கொள்கை துண்டு பிரசுரங்களை கொடுக்குறாங்க. மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு நமக்கு இருக்கு. நானே நேரடியாக களத்துல போய் வீடு வீடா போய் நம்ம சகோதர கட்சியினுடைய நிர்வாகிகளை அழைச்சிட்டு போகும்போது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நமக்கு வரவேற்பு இருக்கு. சார், இது நம்முடைய செயற்குழு சம்பந்தமான செய்தி. இந்த செயற்குழுல தளபதி பேசிய பேச்சு திமுகவை காண்டானதை விடவும் தாண்டி பிஜேபியை காண்டாக்கிடுச்சு. என்ன அப்படின்னா, அவர் பிஜேபி கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா. அதன் காரணமாக நம்ம சொரிதாஸ் தானே ஒரு பேரு, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஆள் பேரே, உண்மையான பேரே நான் மறந்துட்டேன். மாரிதாஸ் சொரிதாஸ் சொல்லியே பழகிடுச்சா, உண்மையான பேரே மறந்துட்டோம். இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. மாரிதாஸ், அவர் மாரிதாஸ் காணொலிகள்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. முழுக்க வன்மமும் அயோக்கியத்தனம் தான் அந்த ஆளு பேசுறது. பாகிஸ்தான், சைனா, அதே மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதம், கிறிஸ்தவ மிஷனரிகள், மதம் பரப்புதல், வேற என்ன சொல்றது, இப்படி ஒரு சில வார்த்தைகள் வச்சிருக்கிறார். இதை தாண்டி அவனுடைய காணொலியில எந்த ஒரு தகவலும் இருக்காது. ஒரு சங்கி கும்பல் இதை பார்த்து ஆர்காசம் அடையக்கூடிய ஒரு சங்கி கும்பல் இருக்கு, அது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இது நாள் வரையிலும் மாரிதாசனுடைய ஒரு வீடியோ கூட நான் முழுசா பார்த்தது கிடையாது. ஏன்னா பார்க்க முடியாது, கண்டென்ட் இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது, இன்ஃபர்மேஷன் இருக்காது. முழுக்க அவதூறும் அயோக்கியத்தனம் தான் இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வீடியோவை நேத்தைக்கு போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோல ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் நம்ம சொரிதாஸ் மாரிதாஸ். மன்னிக்கணும், அது வாயில வந்துருது. சரி, எடிட்டிங்ல வேணா கட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம மாரிதாஸ் அதுக்கு நம்ம ஒவ்வொரு அவருடைய குற்றச்சாட்டுக்கும் அவருடைய அவதூறுக்கும் பொய்க்கும் நம்ம இந்த வீடியோல பதில் கொடுக்க இருக்கிறோம். முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இவருக்கு கடுப்பாயிடுச்சுன்னா, தளபதி பேசின பேச்சுல பெரியாரை கிரேஸ் பண்ணி பேசியிருந்தார். பெரியாரையும் அண்ணாவையும் தமிழகத்தினுடைய தலைவர்களையும் திட்டி மோசமா பேசி அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பி தமிழ்நாட்டில் உங்களால் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிஜேபி கும்பலுக்கு நேரடியாகவே ஒரு சவாலை விட்டுருந்தாரு. அது இவங்களுக்கு இன்னும் பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால அவரு நம்ம மேல கடுப்பாகி பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னா, பரந்தூர் விஷயத்தை பத்தி 12 நிமிஷம் பேசினாரு விஜய் அவர்கள். அதுல 10 நிமிஷம் பரந்தூரை பத்தி தான் பேசினாரு. அதெல்லாம் நான் போகல. ஆனா அதுல அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. சமீபத்துல நான் பரந்தூர் மக்களை சந்திச்சேன், அவங்க சொன்ன விஷயங்களை நான் கேட்டேன் அப்படின்னாரு. அது போய் அவர் சமீபத்துல சந்திக்கல. இவர் பரந்தூருக்கு போனது பிப்ரவரி மாசம் போனாரு, ஜனவரி மாசம் போனாரு, 7-8 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல்ல மாரிதாஸ் தன்னை ஒரு எழுத்தாளர், எழுத்தாளரா பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருப்பார். பத்திரிகையாளர் தானே? ஆமா, அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு பத்திரிகையாளர் அல்லது ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், ஒரு யூடியூபர் தினம் தினம் செய்தியை பார்க்கணுமா வேண்டாமா? தளபதி பரந்தூருக்கு போனது ஒரு நிகழ்வு. ஆனா கடந்த மாதம் இந்த 5 அந்த 6ஆம் தேதி இந்த நேரங்கள்ல மாணவர்களுடைய சந்திப்பு நடத்தினார் இல்லையா? மாணவ மாணவிகளை சந்திச்சு அவங்களுக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தினார் இல்லையா? அதுல கடைசி நாள் நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் தளபதி அவர்கள் பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் அவர்களை சந்திச்சார்கள். அதே மாதிரி ஜாக்டோஜி அமைப்பினுடைய அந்த ஆசிரியர் சங்கங்களுடைய தலைவரை சந்திச்சது ஒட்டுமொத்த மீடியாவிலையும் செய்தி, தலைப்பு செய்தியா வந்துச்சு, ஹெட்லைன்ஸா வந்துச்சு. இத மாரிதாஸ் பார்க்கலன்னா, மாரிதாஸ் நீங்க எல்லாம் என்ன எழுத்தாளர், என்ன யூடியூபர்? அப்போ இவ்வளவு நாள் கோமால இருந்துறீங்களா? கோமால இருக்கீங்களா? செய்தியே பார்க்கறது கிடையாது, முழுக்க முழுக்க சும்மா இந்த இளைய பாரதம் யூடியூப் சேனல்ல பாக்குறது அல்லது அது ரிலேட்டடா ஏதாவது புத்தகத்தை படிக்கிறது. அதை தாண்டி நாட்டுல என்ன நடக்குது, யார் என்ன பேசுறா, என்ன செய்யறா அப்படிங்கிறதா குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ளணுங்கிற நோக்கம் கூட இல்ல. அதை கூட தெரியாம நின்று யூடியூப்ல இருந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க, பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. பொய் சொன்னீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி பொதுவான செய்திகள் எல்லாம் தேடி படிக்கக்கூடிய வேலையை பாருங்க. அடுத்து 2வது என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, அவர் பரந்தூரை மட்டும்தான் பேசினாரு, அதுல மருத்துவ குறைபாடு இருக்கு, இந்தியாவுல தமிழ்நாட்டுல போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கு, இதையெல்லாம் பத்தி அவர் எதிர்த்து பேசல அப்படின்னு. முதல்ல அது ஒரு தலைமை செயற்குழு. இந்த தலைமை செயற்குழுல ஒரு 20 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதுல 1வது தீர்மானமும் 2வது தீர்மானம் தான் தளபதி வாசிச்ச தீர்மானங்கள். அதுல பரந்தூர் மக்களுடைய பிரச்சனை அது தீர்மானம், அவருடைய தனி உரை கிடையாது. அந்த தீர்மானத்தை தான் அவர் வாசிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டோட போதை கலாச்சார பிரச்சனை, கனிம வள பிரச்சனை, இது எல்லாமே கிட்டத்தட்ட 20 தீர்மானத்துல ஒவ்வொரு நிர்வாகிகளும் வாசிச்சாங்க. அதையாவது பார்க்கலாம். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அந்த வீடியோவாவது பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு இது என்ன அடிப்படையில் அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கணும். அதுவும் பேசல. அப்ப அதுலயும் என்னது, அறிவு இல்லாம எதையோ உளறிட்டு இருக்கிறார் இந்த வீடியோல அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையாகுது. அடுத்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இவர் ஊழலை பத்தி பேசலாமா அது இதுன்னு சொல்லிட்டு லாட்டரி மார்ட்டின் இருந்து அவருடைய காசை வாங்கிட்டு இருக்கிறாரு, லாட்டரி மார்ட்டினுடைய மருமகனை கட்சிக்குள்ள வச்சிருக்கிறாரு, இப்படி லாட்டரி மார்ட்டின் எவ்வளவு குடும்பங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பேசுறாரு. கரெக்ட் தானே? என்னதான் இருந்தாலும் லாட்டரி மார்ட்டின் அவருடைய மருமகனை கட்சிக்குள்ள ஏத்துனது தப்பா இருக்கலாம் மேபி. அந்த லாட்டரி மார்ட்டின் தேர்தல் பத்திரம்னு சொல்லி எச்சக்கலத்தனமா காசை வாங்கினாரு உங்க மோடி, உங்க பிஜேபி. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு மாரிதாஸுக்கு திராணி இருக்கா, தகுதி இருக்கா? தாவேகாவுக்கு லாட்டரி மார்ட்டின் அவரிடம் இருந்து காசு வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவருடைய மருமகன் கட்சிக்குள்ள வந்திருக்கிறார். லாட்டரி மார்ட்டின் அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? அவர் அந்த மாதிரி சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிறாரா, லாட்டரி பிசினஸ் பண்றாரா, அதுல ஏதாவது உடன்பட்டு இருக்கிறாரா? எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீ ஆதாரப்பூர்வமா வெளியிடு. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்க போகுது? நீ ஏன் முழுக்க முழுக்க பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளு, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்க போகுது? இருந்தாலும் அந்த அடிப்படையிலாவது நீ ஒண்ணு பேசலாம். அவருடைய மருமகன் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காகவே அவரோட லிங்க் பண்ணி நீ பேசுறிய. நான் கேட்கிறேன், லாட்டரி மார்ட்டினுடைய மகன் பிஜேபியினுடைய நிர்வாகி, பாண்டிச்சேரியில ஒரு பிஜேபியில அடுத்த முதல்வர் கேண்டிடேட் தான். அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா?
அதே லாட்டரி மார்ட்டினுடைய அவரிடமிருந்து தேர்தல் பத்திரமா இந்த திமுக கும்பலும் வாங்கி இருக்குது, பிஜேபி கும்பலும் வாங்கி இருக்கிறது. நான் கேட்கிறேன், நடுத்தருவுல குடும்பங்களை கொண்டு வந்த ஒரு லாட்டரி அதிபர்கிட்ட இருந்து எந்த அடிப்படையில அவரிடமிருந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பிஜேபி பணம் வாங்கிச்சு, மோடி எப்படி பணம் வாங்கினாரு, அமித்ஷா எப்படி பணம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி பிஜேபியை பார்த்து கேள்வி எழுப்புறதுக்கு இந்த சொரிதாசுக்கு தகுதி இருக்கா, திராணி இருக்கா? எவனாவது பதில் சொல்லுங்க. இருக்கு நீ நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லு. அடுத்து மிக முக்கியமான ஒரு பையன் சொல்றாரு. என்ன, இவரு அஜித்குமாருடைய வீட்டுல மரணத்துக்கு போல நேர்ல போனாரு, அது நல்ல விஷயம் தான், ஏத்துக்கிறோம். ஆனா இவருடைய மாநாட்டின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களை போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி, இது எந்த படத்தோட கதை? கூட்ட நெரிசல்ல யார் இறந்து செத்தா? உனக்கு மாநாடு சம்பந்தமான செய்தி ஏதாவது தெரியுமா? இல்ல அப்ப கோமால இருந்தியா நீ? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடந்த டைம்ல மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு, மாற்றுக்கட்டே இல்ல. ஆனா கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் கூட இறக்கல. கூட்ட நெரிசல்ல வந்தவங்களுக்கு மயக்கம் வந்துச்சு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதுக்கான மெடிக்கல் டீம் எல்லாம் இருந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா கூட்ட நெரிசல்ல வந்த யாருமே இறக்கல. இறந்தவர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வண்டியில வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்க. அவங்கள பார்த்தாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? முதல்ல அந்த குடும்பத்திற்கு தளபதி அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், அவங்களுக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கும் பட்டது. அதே மாதிரி அந்த குடும்பத்தை நேர்ல தளபதி சந்திச்சாரு. பனையூர் அலுவலகத்துல அந்த மாநாடு சம்பந்தமான அந்த இதுல பந்தல் போடுறதுக்கு அதுக்கு இடம் கொடுத்த விவசாயிகள் எல்லாம் சந்திக்கும் போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் தளபதி அவர்கள் சந்தித்தார்கள். இனிமே அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய பர்சனலான விஷயம். அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியும் அவங்களுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எங்களை பார்க்கல, எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது பேசினாங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா தளபதி பார்த்திருக்கிறார். அது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் சஜி அவருடைய குடும்பத்தையும் சரி இவர்களையும் சரி பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டிருக்கும், அவங்களுக்கு உதவி தேவைன்னா செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்துல கூட மாரிதாஸுக்கு தாவேகா தொண்டர்கள் மேல ஒரு மிகப்பெரிய அக்கறை வந்ததுக்கு அந்த அக்கறைக்கு நன்றி. ஆனா கொஞ்சம் மூடிட்டு இருங்க. தளபதிக்கு தெரியும் தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தளபதிக்கு தெரியும். சரியா? ஜஸ்ட் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த சொரிதாசுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு முஸ்லீமாக இருந்தா அவனை தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதினே சொல்கிறது. அவனை பாகிஸ்தானுக்கு அப்படியே லிங்க் போட்டுருவாங்க. அவன் சாதாரண ஒரு பாப்பநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊர்ல இருப்பான், அவனை தூக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு நபர் தான் இவரு. ஒரு கிறிஸ்தவராக இருந்தா உடனடியாக மிஷனரி, லண்டன் மிஷன், அது இதுன்னு அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிதான் இதுக்கு முன்னாடியும் இந்த ஆளு தளபதியினுடைய மாமனார் அவங்களெல்லாம் பத்தி, லயோலா கல்லூரி, அவருடைய மாமா சேவியர் புல்டோ இவர்களெல்லாம் பத்தி அவதூறு பரப்பி இருந்தாரு. இப்ப மீண்டும் அதே இதை தான் சொல்றாரு. சேவியர் புல்டோ எனக்கு நோட்டீஸ் அனுப்புனாரு, அதை பத்தி கேட்க முடியும். நீ அவதூறு பரப்புனா நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க. ஒரு நபரை பத்தி தவறாக பொய்யான செய்திகளை பரப்புனா நோட்டீஸ் அனுப்புவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? உன்னை பிடிச்சி கொஞ்சுவாங்களா? செய்தது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். அப்ப அதுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அதுல இன்னொன்னு சொல்றாரு, அவர் ஒரு கிறிஸ்தவ மதவெறியோட நடந்து கொண்டார், இவரு நடந்து கொண்டார், இவருடைய அப்பா கிறிஸ்தவ மதவெறியோடு நடந்து கொண்டார். ஏண்டாடே, தமிழ்நாட்டினுடைய அந்த குடும்பம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய குடும்பம். அதுவே ஒரு கலப்பு திருமணம் செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் தந்தை, தாய் ஹிந்து. அவர் நினைச்சிருந்தார்னா, மதவெறியோடு நடந்திருந்தாங்கன்னா தளபதியினுடைய அம்மா அவர்களை கன்வெர்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா அவங்க செய்யல. இன்னைக்கும் அவருடைய நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கிறாங்க. இன்றைக்கும் தளபதியினுடைய தந்தை அவர்கள் ஹிந்து கோயிலுக்கு போங்கிறாங்க, நேர்த்தி செய்யறாங்க. தளபதியும் அதே மாதிரிதான். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு மதம் எங்க இருந்து வந்துச்சு? மத வேறுபாடு எங்க இருந்துச்சு? அவர் எல்லா மதத்தையும் ஒன்னாதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் திமுக கும்பல் அவர் முஸ்லிம்களுக்கு எதிரானவர், ஒரு பிஜேபி காரர் சொல்லி இவனுங்க உருட்டிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் சங்கி கும்பல் பார்த்தா அவரு கிறிஸ்தவர், அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி. சரி, அதுக்கு ஒரு லெட்டர் பேரை காமிக்கிறார். அதுல என்னன்னா, அவர் கொடுத்த லெட்டர் பேர்ல எல்லாமே ஜீசஸ் சேவ்ஸ் மீ, ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு இருக்கும். அவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி தான் பேரை போட்டு கடிதங்களை வெளியிடுவாரு. இதுல அவருடைய மிகப்பெரிய மதவெறி பிடிச்சவர் அப்படின்ட்டு. அந்த லெட்டர் உண்மைதான். ஜோசப் விஜய்னு பேர் போட்டிருந்தாரு, ஜீசஸ் சேவ்ஸ்னு போட்டிருந்தாரு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அது எப்ப போட்ட லெட்டரு? அதுக்கு முன்னாடி போட்ட எந்த லெட்டர்லயுமே அவர் ஜோசப் விஜய்னு போட்டது கிடையாது, ஜீசஸ் சேவ்ஸ்னு போட்டதில்ல. அந்த பர்டிகுலரா அந்த லெட்டர்ல ஏன் போட்டாங்கன்னா,
நம்ம எச்சராஜா இருக்காரு, எச்சராஜா அதான் உனக்கெல்லாம் முன்னோடி பெரிய சங்கி. லூசுத்தனமா எப்படி யூடியூப்ல இருந்து நீ லூசுத்தனமா உளறிட்டு இருக்கியோ அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல மீடியாக்களுக்கு முன்னாடி இருந்து லூசுத்தனமா உளருவார் தெரியுமா எச்சராஜா. அவரு என்ன பண்ணார்னா மெர்சல் படத்தின் போது அதுல வந்த ஒரு இஷ்யூவை வச்சு இவர் ஜோசப் விஜய், இவர் ஒரு கிறிஸ்தவர் மதவரியார் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ தளபதி வந்து ஆமா நான் ஜோசப் விஜய் தான், அதுக்கு என்னடா இப்போ உனக்கு, நான் கிறிஸ்டின் தான், ஜீசஸ் சேவ்ஸ், நான் அதனுடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கை, உனக்கு இப்ப என்ன வேணும், நீ என்ன புடிங்கிருவ, நீ என்ன அப்படி செஞ்சு கிழிச்சிருவ, நான் கிறிஸ்தவன் தெரிஞ்சா உனக்கு என்ன ஆகி போயிரு போகுது. நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு மதிப்பு என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எப்பவுமே மாறாது, பாக்குறியா அப்படின்னு சொல்லி சவால் விட்டு போட்ட நோட்டீஸ் தான், போட்ட ஒரு கடிதம் தான் அந்த கடிதம். அதை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஆதாரம்னு சொல்லி நீ உருட்டிட்டு இருக்கிற. என்ன சூரிதாஸ் நீங்க இந்த அளவுக்கு கேவலமா போயிட்டீங்களே. நீங்க கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஆளுன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஆளுன்னு தெரியாது. சத்தியமா சொல்றேன். அடுத்து இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்த மசோதாவை பத்தி பேசுறாரு. அதுல வந்து 80 பேர் வழக்கு போட்டுருந்தாங்க, 81வது ஒரு ஆளை தான் நீ போட்டு உன்னாலதான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து கிரெடிட் எடுத்துக்கிற பாக்குற அப்படின்ட்டு. 80 பேரு வழக்கு போட்டாலும் இதுக்கு முன்னாடி எல்லாரும் வழக்கு போட்டிருக்காங்க, எல்லாருடைய வழக்கும் தான் அப்படின்னு சொல்லி தான் நாம அறிக்கையே வெளியிட்டு இருக்கிறோம். நம்ம வழக்குல வந்து அபிஷேக் மனு சிங்வி வந்து பங்கு பெற்றிருக்கிறார், வாதாடி இருக்கிறார். அதனுடைய செய்திகள் ஏற்கனவே வந்திருக்கு, பல முறை அதை நிரூபிச்சாச்சு. மீண்டும் உனக்கு தெரியணும்னா எங்களுடைய பழைய வீடியோவை தேடிப்பாரு. இந்த வீடியோல சொல்றதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேலை இருக்கு. உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத அல்லக்கை கிடையாது. பிஜேபிக்கு RSSக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு மக்களுக்கு என்னைக்காவது நீ நல்ல விஷயத்தை பத்தி பேசியிருக்கியா? நாட்டுல இந்து மக்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும், முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கியா? உனக்கு தெரிஞ்சது எல்லாமே மத வெறுப்பு பிரச்சாரம், மக்களுக்கு இடையே பிரிவினையை உருவாக்கக்கூடியது, இந்த மத பிளவுவாதத்தை ஏற்படுத்துறது, சாதிய பிளவுவாதத்தை ஏற்படுத்துறதை தாண்டி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ ரைட்டர் மாரிதாசன் எழுதியிருக்கிற. இந்த நம்ம கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி, இந்த அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி அங்கெல்லாம் வந்து ஏதாவது பாதிக்கப்படக்கூடிய மக்கள், ஏதாவது தேவையான மக்களுக்கு ஒரு எழுதி கொடுப்பாங்க தெரியுமா? அவங்கள ரைட்டர்னு சொல்லலாம். ஆனா ஒரு செய்தி தெரியாது, அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது, என்ன நிகழ்வு நாட்டுல நடக்குதுன்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாத, தெரிஞ்சது எல்லாமே பாகிஸ்தான், தீவிரவாதி, மிஷனரி, கிறிஸ்தவர்கள், பாவாடை, இப்படி ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய நீ ரைட்டரா? என்ன என்ன சொரிதாஸ், என்ன மாரிதாஸ்? கொஞ்சமாவது படி, கொஞ்சமாவது நாட்டுல நடக்கக்கூடியதை தெரிஞ்சுக்க, சமூகங்கள் என்ன இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க. இன்னைக்கு சாதி மதமா மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பிழைப்புவாத அரசியலை விட்டுட்டு திருந்தி வா, மனம் திருந்தி வா. உன்னை நாங்க ஏத்துக்கிறோம், மனம் திருந்தி வா. ஏன் இப்படி மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற? அதுதான் உன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மாரிதாசன் நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? மாரிதாசனுடைய இந்த காணொலிய பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க எல்லாருமே பதிவு செய்யணும். நன்றி.